ஆண்டவர் நாமம் மகிமைப்படுவதாக. The Lord has granted us one more opportunity to be with this precious word. தேவன் தாமே மீண்டும் ஒரு முறை அவருடைய வெளியேற பெற்ற வார்த்தையோட கூட அமரும்படியான ஒரு வாய்ப்பை நமக்கு தந்தருளி இருக்கிறார். Probably this could be our last session on in the garden. ஒருவேளை இந்த தோட்டத்திலே நாம் சிந்திக்கக்கூடிய கடைசி சிந்தனையாக இது இருக்கும். But we can surely progress from the garden, and it's wonderful to step out of the garden too. நிச்சயமாக இந்த தோட்டத்தை விட்டு நாமும் வெளியேறுவோம், அதே நேரத்தில் இந்த வெளியேறுவதும் மிகவும் நன்றாக இருக்கும். But in the garden we do see the personality of our Lord in a very unique way. இந்த தோட்டத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய ஆழ்தன்மையை மிகவும் தன்னிகரற்ற முறையிலே நாம் காண்கிறோம். We as believers of God, our greatest focus is to see the inner person hidden in the flesh, in the form of Jesus of Nazareth. தேவனுடைய விசுவாசிகளாக இருக்கின்ற நம் அனைவருக்குமே தேவனுடைய குணாதிசயங்கள் மனுஷீகமாக நாசரேத் என்னும் ஊரிலே வாழ்ந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் குடிகொண்டிருந்ததையும் அவர் மூலமாய் காண்பிக்கப்பட்டதையும் நாம் காண வேண்டுவது மிகப்பெரிய ஒரு ஸ்லாக்கியமாக இருக்கிறது. The word has come in the form of flesh. வார்த்தை மாம்சமாகி வந்தது. And we are interested in the word. நாம் அந்த வார்த்தையின் பேரிலே அதிக விருப்பம் கொண்டவர்களாக இருக்கின்றோம். And in the beginning was word, and the word was God. ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனாய் இருந்தது. One dear sister was mentioning that Moses climbed and came down 6 times. Just now that மோசே 6 முறை அந்த ஓரேப் என்னும் பர்வதத்திலே ஏறி இறங்கினார் என்றும் ஒரு சகோதரி சொல்லியிருக்கிறார்கள். வசந்த ஆண்டி அனுப்பியிருக்கிறார்கள். I want to appreciate your efforts, but I'm afraid the answer is wrong. உங்களுடைய முயற்சிக்கு நான் உங்களை பாராட்டுகின்றேன், ஆனால் உங்களுடைய பதில் தவறு என்று நான் நம்புகிறேன். So this is an added challenge for you. Now I have another answer 8 times. Please don't count 1 2 3 4 5 6 all words. 1 2 3 அப்படி எண்ணிட்டே இருக்காதீங்க. மற்றும் ஒரு பதில் 8 என்று வந்திருக்கின்றது. Even that is not right. அதுவும் சரியானதல்ல. You know, once an exam was conducted by a very scholarly teacher. ஒரு முறை ஒரு பண்டிதனாக இருந்த ஆசிரியர் ஒரு தேர்வை நடத்தினார். And all the students were afraid of giving this exam. எல்லா மாணவர்களுமே இந்த பரீட்சையிலே கலந்து கொள்ள அதிகமாய் பயப்பட்டார்கள். Because they knew the teacher is very different compared to others. ஏனென்றால் மற்ற ஆசிரியர்களை காட்டிலும் இந்த ஆசிரியர் சற்று வித்தியாசமானவர் என்பதனாலே பயப்பட்டார்கள். So when the exam was over and when the paper were given back, அந்த பரீட்சை முடிவடைந்து அந்த விடைத்தாளானது கொடுக்கப்படும் நேரத்திலே all the results came. அதனுடைய பதில்கள் அவர்களுடைய பதில் வந்தது, பரீட்சையினுடைய முடிவுகள் வந்தது. In none of the paper marks were not written. It was not written right or wrong. Nothing was written. அந்த விடைத்தாள்களிலே ஒன்றிலும் கூட சரி தவறு அல்லது எந்த மதிப்பெண்கள் சொல்லப்படவில்லை. So the students mustered the courage to ask the teacher what happened. ஆகவே இந்த மாணவர்கள் தங்களுக்கு தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு ஆசிரியரிடம் என்ன ஆனது என்று கேட்டார்கள். So the teacher said, your answers are not right, but it's not even wrong. அப்பொழுது அந்த ஆசிரியர் சொன்னார், உங்களுடைய பதில்கள் தவறல்ல, ஆனால் அதே நேரத்திலே சரியானதும் அல்ல என்றார். Because to be wrong, the answer should have some dignity. ஏனென்றால் தவறென்று ஒரு பதிலை நாம் சொல்ல வேண்டுமானால் அதற்கென்று ஒரு சில தகுதிகள் வேண்டும் என்று சொன்னார். It's not even wrong. அது தவறானதும் அல்ல. So I have not mentioned it right or wrong because it's lower than the level of being wrong. நான் அதை சரி என்றோ தவறு என்றோ குறிப்பிடவில்லை. ஏனென்றால் அது சரி தவறு என்று சொல்வதற்கான தகுதியை அது இழந்து விட்டது, அதனுடைய மதிப்பிற்கும் கீழாக இருக்கிறது என்று சொன்னார். That's why for the first answer I said it's not right, and for the second answer I said it's not even wrong. அதனாலதான் நான் முதல் பதிலுக்கு நான் இது சரியானதல்ல என்று சொன்னேன். இரண்டாவது பதிலுக்கு அது தவறானதும் தவறானதும் அல்ல என்று சொன்னேன். Yeah, it is so wrong that brother is confused how to translate.
Anyway, I would challenge you to read it again and again and make sure Moses climbed how many times. மீண்டும் மீண்டுமாக நீங்கள் அந்த வேத பகுதியை வாசித்து மோசே எத்தனை முறை அந்த ஓரேப் என்னும் பர்வதத்திலே ஏறி இறங்கினார் என்பதை கண்டறியும்படியாய் கேட்கிறேன். Now we are going to once again consider the Lord's statement in verse 8 of John 18. மீண்டுமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய யோவான் சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை காணப்போகிறோம். This morning we were trying to understand the spiritual man focuses on the spiritual aspect of the agony. இந்த காலை பொழுதிலே நாம் ஆவிக்குரிய மனுஷன் அந்த வியாகுலத்தினுடைய ஆவிக்குரிய தன்மைகளை கண்டறியக்கூடியவனாக இருப்பான் என்பதை பற்றி சிந்தித்தோம். And we found the Holy One agonized because he was handled by sinners. பாவிகளுடைய கரங்களினாலே இந்த பரிசுத்தமானவர் கையாளப்பட்டது நிமித்தமாக அவர் வியாகுலப்பட்டார் என்பதையும் சிந்தித்தோம். It's more than the physical pain inflicted, the spiritual pain. சரீர பிரகாரமான வேதனைகள் அதிகமாக அவரை தாக்கியதை காட்டிலும் ஆவிக்குரியதான வேதனை அவர் அதிகமாக துக்கப்படுத்தியது. A pain, I mentioned, a pain of a woman touched by a stranger, and at the same time, if the same woman is touched by her husband, there is no issue. ஆகவே நான் காலையில சொன்னது போல ஒரு பெண்மணியை ஒரு அந்நியனோ அல்லது அறிமுகம் இல்லாதவன் தொடும் நேரத்தில் ஏற்படக்கூடிய தர்ம சங்கடமான துக்கத்திற்கும் அவனுடைய கணவன் புருஷன் அவனை தொடும் நேரத்தில் ஏற்படக்கூடிய அந்த நிலைமைக்கும் வித்தியாசம் உண்டு என்று காண்பித்தேன். So the Lord insisted that no one should gaze or try to gaze the appearance of God in the mountain. ஆகவே அந்த ஓரேப் என்னும் பர்வதத்திலே தேவன் பிரசன்னமாக இருக்கின்ற அதை ஒருவரும் தொடவோ அல்லது கிட்ட வரவோ கூடாது என்று சொல்லி தேவன் திட்டவட்டமாய் சொல்லி இருந்தார். But at the same time we know that we one day will see him face to face. ஆனால் நாம் அறிந்திருக்கின்ற விஷயம் என்னவென்றால் ஒரு நாளிலே நிச்சயமாகவே நாம் அவரை முகமுகமாக தரிசிக்க போகிறோம். And there we realize the fact that we are allowed to see his glory because we are his bride. நாம் அவருடைய மணவாட்டியாக இருக்கின்ற அந்த காரணத்தினாலே நிச்சயமாகவே அவருடைய மகிமையை முகமுகமாக தரிசிப்பதற்கு அனுமதிக்கப்படுவோம். I also mentioned sympathy should flow from height to the lower portion of the to the lower side. அதே நேரத்திலே இந்த பரிதவிக்கின்ற அல்லது பரிதாபம் என்று சொல்வது உயரத்திலிருந்து தாழ்வான பகுதிக்கே அது பாய்ந்து வர வேண்டும் என்று சொன்னேன். We men who are already in the lowest state, how can we have sympathy or grace or anything of that kind towards the highly and the lofty one who cannot be even contained in the heavens of heaven? ஒரு தாழ்வான பகுதியிலே அல்லது தாழ்வான நிலைமையிலே அற்பமான நிலைமையிலே ஜீவிக்கக்கூடிய மனுஷர்களாக இருக்கக்கூடிய நாம் எவ்வளமாக அந்த உயர்வாக உன்னதமானவராக இருக்கக்கூடிய கர்த்தர் மேலே நாம் பரிவையோ அல்லது பரிதாபத்தையோ கிருபையோ அது போல இருக்கின்ற தன்மைகளை காண்பிக்க முடியும். Trying to save the Almighty like Peter did is a totally ignorant act of the carnal man. இங்கே பேதுரு சர்வ வல்லவராக இருக்கின்ற ஆண்டவரை காப்பாற்ற முயற்சி செய்ததை போல இருப்பது அது நிச்சயமாகவே மாம்சீகமாக இருக்கின்ற ஒரு விசுவாசி எடுக்கக்கூடிய ஒரு பிரயத்தனமாக இருக்கின்றது. Such was the same mistake committed when the ark was on top of the oxen's cart and Uzzah tried to save the ark from falling. இதே போல ஒரு முயற்சியை தான் அந்த தேவனுடைய பெட்டியானது எருதின் மேல் இருக்கின்ற வண்டியிலே கட்டப்பட்டு கொண்டு வரப்படும் பொழுது ஊசா என்பவன் அந்த பெட்டி விழும் பொழுது துணிவாய் அந்த பெட்டியை தொட்டு காப்பாற்ற வேண்டும் என்று முற்பட்டான். Even blessing should come from above and flow towards the lower part. ஆசீர்வாதமும் கூட மேலிருந்து கீழிறங்கி கீழ் வழியாகத்தான் வர வேண்டும். If you are not aware of this concept, I just want to give you two references. Read it and then go forward. இது போல இந்த சத்தியத்தை நீங்கள் அறியாவிட்டிருந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்காக நான் இரண்டு குறிப்பிட்ட வேத வசனங்களை சுட்டி காண்பிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். This morning our time was exhausted, so I could not refer it.
but I thought I will just do it now. காலையிலே நம்முடைய செய்தி நேரம் விரைவாக முடிவடைந்து விட்டதனாலே நான் அதனை குறிப்பிட்டு சொல்லவில்லை. ஆக இப்பொழுது அதனை சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். Hebrew chapter 7 verse 7. எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 7வது வசனம். எபிரேயர் 7:7. சிறியவன் பெரியவனாலே ஆசீர்வதிக்கப்படுவான், அதற்கு சந்தேகமில்லை. See, there is no contradiction. Beyond all contradiction, the lesser is blessed by the better. சிறியவன் பெரியவனாலே ஆசீர்வதிக்கப்படுவான், அதற்கு சந்தேகமில்லை. So we cannot bless God. ஆகவே நாம் தேவனை ஆசீர்வதிக்க முடியாது. You know, when Mary and Joseph along with the Lord Jesus Christ visited the temple for the first time, யோசேப்பும் மரியாளும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு கூட முதல் முறையாக தேவாலயத்திலே செல்லும் பொழுது we know that one led by the Spirit named Simon came and directly took the child of the mother. தேவனுடைய ஆவியானவரால் ஏவப்பட்ட ஒரு குறிப்பிட்ட நபராக இருக்கின்ற சிமியோன் என்பவன் நேரடியாக கடந்து வந்து அந்த பிள்ளையை தன் கரத்திலே ஏந்தி. Let me ask you a question in between. For what purpose they visited the temple at that time, and what would have been the age of the Lord at that time? ஒரு குறிப்பிட்ட கேள்வி நான் உங்களுக்கு கேட்கிறேன். அவர்கள் அந்த நேரத்திலே தேவாலயத்திற்கு சென்றதனுடைய காரணம் என்ன? அதே போல அவர்கள் செல்லும் பொழுது அந்த குழந்தைக்கு வயது என்னவாக இருந்தது? Approximately. ஏறக்குறைய. This time also any right answer Bhupati will reward you. ஏதாவது சரியான பதில் இருக்குமானால் it was on the 8th day. You cannot reward yourself, brother. If you think it's on the 8th day, you should know certain laws in the Old Testament. 8ஆம் நாள் என்று சொல்வோமானால் பழைய ஏற்பாட்டிலே உள்ள சில நியாயப்பிரமாணங்களை அறிந்து வைத்திருக்க வேண்டும். When a woman gives birth to a child, she would be defiled or considered unclean up to 33 days, and after plus 7 days only she can visit the temple. ஒரு ஸ்திரீ பிரசவிக்கும் நேரத்திலே 33 நாட்களுக்கு பிரசவித்த பின் 33 நாட்களுக்கு அவர்கள் அந்த பெண் தீட்டு என்று கருதப்படுகிறார்கள். அதன் பின்பு 7 நாள் கழிந்த பின்புதான் அவர்கள் தேவாலயத்திற்குள் பிரவேசிக்க முடியும். If the child is a girl child, she should remain unclean for 66 days plus 7 again, and then only she can visit the temple. அந்த பிறந்த குழந்தை பெண் குழந்தையாக இருக்கும் என்று சொன்னால் 66 நாட்கள் அவள் தீட்டாக கருதப்பட்டு பின்பு 7 நாட்கள் கழித்துதான் தேவாலயத்திற்குள் பிரவேசிக்க வாய்ப்புண்டு. So the visit of Mary and Joseph was never on the 8th day. We think all the circumcision happens in the temple, but the truth of the fact is after 8th day no woman can walk for kilometers or even drive on a colt. ஆனால் நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் இங்கே என்னவென்றால் அந்த 8ஆம் நாளிலே அவர்கள் அந்த தேவாலயத்திற்குள் பிரவேசிக்கவோ அல்லது விருத்த சேதனம் செய்யவோ இயலாது. அதிலே இருக்கின்ற விஷயம் அவர்கள் பிறந்த பிரசவித்த 8ஆம் நாளிலே எந்த ஒரு பெண்மணியும் அவ்வளவு தொலைதூரமாக அவர்கள் நடந்து வரவோ அல்லது ஒரு ஒட்டக ஒரு கழுதையின் மேலே அவர்கள் பயணப்படவோ நிச்சயம் இயலாது. So we need to understand it's totally impractical for people to travel up to temple from faraway places to get circumcised. Circumcision is normally would happen either in the synagogue or at home itself. ஆகவே இந்த விருத்த சேதனம் பெற்றுக்கொள்வதற்காக அவ்வளவு தொலைதூரம் அவர்கள் ஒரு வீட்டிலிருந்து பயணப்பட்டு தேவாலயத்திற்கு வருவதென்று சொல்வது இயலாத காரியமாக இருக்கின்றதுனால இந்த விருத்த சேதனத்தை ஒருவேளை அவர்கள் அவருடைய வீட்டிலேயோ அல்லது அங்கே உள்ள ஜெபாலயத்திலேயோ தான் பெற்றிருக்க வேண்டும். If you go back and read your Bible, there it's mentioned that they gave a sacrifice for the cleansing of cleansing according to the cleansing ritual, that is she might have visited after 40 days. அங்கே தெளிவாக வேத புத்தகத்தை வாசிக்கும் நேரத்திலே சொல்லப்பட்டிருக்கின்ற விஷயம் என்னவென்றால் அவள் அங்கே சுத்திகரிப்பிற்கென்றுதான் பலி செலுத்தினார்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்படியானால் ஒருவேளை அந்த பெண் 40 நாட்களுக்கு பின்பதாக தேவாலயத்திற்குள் பிரவேசித்திருக்க வேண்டும்.
Well, let's come back to our subject. Simon, having taken the child, we see him blessing. சிமியோன் அந்த பிள்ளையை தன் கரத்திலே ஏந்தி கொண்டு ஆசீர்வதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். But when he blessed, he was careful not to bless the child, but the parents only. இங்கே பிள்ளையை அவன் கரத்திலே ஏந்தின பின்பதாக ஆசீர்வதிக்கும் பொழுது மிக கவனமாக அவன் அந்த குழந்தையை ஆசீர்வதியாமல் அவன் பெற்றோரை ஆசீர்வதிக்கிறதை நாம் பார்க்க முடியும். If you want, we can have we can check the portion. I mean, you can make sure. நீங்கள் அந்த வேத பகுதியை வாசிக்கும் பொழுது அது நிச்சயம் உறுதியாகும். Will you please come to Luke 4? லூக்கா 4ஆம் அதிகாரத்திற்கு தயவாக வாருங்கள். I have not noted that verse. You may have to help me to find out where Simon takes the child. 234 uncle. Luke 234. Yeah, please read, brother. லூக்கா 2:34. பின்னும் சிமியோன் அவர்களை ஆசீர்வதித்து அவருடைய தாயாகிய மரியாளை நோக்கி, இதோ அநேகருடைய இருதய சிந்தனைகள் வெளிப்படத்தக்கதாக இஸ்ரவேலில் அநேகர் விழுகிறதற்கும் எழுந்திருக்கிறதற்கும் விரோதமாக பேசப்படும் அடையாளமாவதற்கும் இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். You see, Simon is holding the child and blessing them. Them means the father and the mother, not the child, while Simon is saying, I am blessed because I have seen the child. சிமியோன் அந்த குழந்தையை கரத்தில் ஏந்தி கொண்டு குழந்தையை அவன் ஆசீர்வதிக்காமல் அதற்கு மாறாக பெற்றோரை அவன் ஆசீர்வதிக்கின்றதையும் அதே வேளையிலே இந்த நிகழ்வில் இருப்பது நிமித்தமாய் அவன் தன்னையும் ஆசீர்வதிக்கிறதை பார்க்கிறோம். What I wanted to say is that these are people led by the Spirit. இவர்கள் அனைவருமே ஆவியானவராலே நடத்தப்பட்ட நபர்களாக இருந்தார்கள். To understand the will of God, the spiritual guidance is always inevitable. தேவனுடைய சித்தத்தை அறிய வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய ஆலோசனை என்பது ஒருபோதும் தவிர்க்க இயலாததாகும். The word mentions that even Simeon came to the temple by the guidance of the Spirit. இங்கே சொல்லப்படும் நேரத்திலே பரிசுத்த ஆவியினாலே அவன் அறிவிக்கப்பட்ட நிமித்தமாக அல்லது ஏவப்பட்டது நிமித்தமாகவே சிமியோன் தேவாலயத்திற்கு வந்தான் என்றும் சொல்லப்படுகிறது. If you want, you can read that portion also. அதை நாம் 26-27 வாசிக்கலாம். Yeah, verse 26-27. 2ஆம் அதிகாரம் 26-27. கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டும் இருந்தது. அவன் ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்திலே வந்திருந்தான். Well, now we will read one more portion from Hebrew to see how the greater and the smaller matters. நாம் எபிரேயர் புத்தகத்திலிருந்து மற்றொரு வசனத்தை வாசித்து பெரியவன் சிறியவன் என்பது எப்படி நமக்கு அர்த்தமாகிறது என்பதையும் காண்போம். Now we were considering the greater and the lesser in regard to blessing. இங்கே ஆசீர்வாதத்தை பொறுத்தமட்டிலே இதுவரைக்குமாக நாம் பெரியவன் சிறியவன் என்ற விஷயத்தை நாம் கண்டு கொண்டிருந்தோம். Now let's read Hebrew chapter 6 verse 13. இப்பொழுது எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நாம் வாசிப்போம். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினாலே தமது பேரிலே தானே ஆணையிட்டு. So here again it is written, only the small person can take an oath by the help of a greater person. ஒரு சிறியவன் ஒரு பெரியவருடைய உதவியை பெற்றுக்கொண்டு ஆணையிட முடியும் என்பதை நாம் காண்கிறோம். But here the Lord swore by himself because there was no one greater than him. ஆனால் இங்கே பார்க்கின்ற வேளையிலே ஆண்டவர் தாமே தமக்கு பெரியவர் ஒருவரும் இல்லாத காரணத்தினாலே தம் பெயரிலே ஆணையிடுகின்றதை பார்க்கிறோம். And we know in the word of God we are not allowed to swear, but at the same time we need to know such rules are abiding all the time. வேத புத்தகத்திலே பார்க்கின்ற பொழுது சத்தியம் பண்ணுவது என்பதை அனுமதிக்கப்படாதிருந்த நேரத்தில் அப்படிப்பட்ட சட்டங்கள் நிலுவையில் இருந்ததை காண முடியும். Okay, now we are going to leave that point and we are going to step into the next point.
நாம் இந்த குறிப்பை இதனோடு விட்டுவிட்டு நாம் அடுத்த விஷயத்திற்குள் வருவோம். Now the Lord is saying, I am He in verse 8. இப்பொழுது யோவான் 18:8வது வசனத்திலே நான் தான் அவர் என்று சொல்கிறார். Now the usage I am is something came into the notice of Bible students or we who study the word of God when the Lord first time used it in Exodus. இந்த நான் என்று அல்லது ஐஎம் என்று சொல்லப்படுகின்ற இந்த வார்த்தையானது வேத புத்தகத்திலே பயன்படுத்தப்படுகின்ற அந்த பதங்களை வேத மாணாக்கருக்கோ அல்லது இருக்கக்கூடிய வேதத்தை கற்று அறியக்கூடிய நமக்கோ நம்முடைய கண்களை அதிகமாக பறிக்கக்கூடியதை யாத்ராகம புத்தகத்தின் மூலமாய் காண்கிறோம். The I am usage, if the Lord would not have used it in that way, I am that I am. If he would not have used it like that, this I am would never be an attraction to us. இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்கின்ற அந்த பதத்தை ஆண்டவர் தாமே பயன்படுத்தா விட்டிருந்தால் இங்கே நாம் யோவான் சுவிசேஷத்தில் வாசிக்கக்கூடிய நான் தான் என்று சொல்லக்கூடிய வார்த்தை நம்முடைய கண்களிலே சற்று படாமலேயே கவனிக்காமல் நாம் சென்றிருப்போம். Now we know the word I am has much more substance in it because of the experience of Exodus chapter 3 verse 14. ஆகவே யாத்ராகமம் 3ஆம் அதிகாரத்தினுடைய 14வது வசனத்திலே வாசிக்கின்ற அந்த அனுபவத்தின் மூலமாக இப்பொழுது நான் தான் என்ற வார்த்தையை அவர் மீண்டுமாய் சொல்லும் பொழுது அதனுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை காண முடிகிறது. And here when he uses the phrase I am he, suddenly all of them fell down. இங்கே நான் தான் அவர் என்று சொல்லும் பொழுது அனைவரும் அங்கே பின்னிட்டு விழுகிறார்கள். Now we are sure these people who are well versed with the scripture would remember the Exodus claim of the Lord. நிச்சயமாகவே இங்கே வேத வசனத்தை நன்றாய் கற்றறிந்திருக்கக்கூடிய அநேகரும் இங்கே சொல்லப்படுகின்ற நேரத்திலே யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்துடைய அனுபவம் என்ன என்பதை உணர்ந்திருப்பார்கள். But you might have personally thought about it a lot. What kind of a usage is this? I am that I am. ஆனால் நீங்களும் கூட இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லுகின்ற இந்த வேத பதத்தை வாசிக்கும் பொழுது இதனுடைய அர்த்தம் என்னவென்று சொல்லி அதிகமாய் அலசி ஆராய்ந்திருப்பீர்கள். Now this has a lot of thing for us to study. ஆனால் நாம் இதனை கற்றுக்கொள்ளும்படியான அதிக கருத்தாளங்கள் இதற்குள் அடங்கி இருக்கின்றது. Normally how would we use this phrase? இயல்பாக நாம் இந்த குறிப்பிட்ட பதத்தை எப்படி பயன்படுத்துவோம்? We would say I am George Matthew. நான் ஜார்ஜ் மேத்யூ என்று சொல்வோம். But God is saying I am that I am. ஆனால் ஆண்டவர் இங்கே சொல்லும் பொழுது I am that I am இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்கிறார். Now why it is like that? அது ஏன் அவனமாக சொல்லப்படுகிறது? Because whatever I am, that is what I am. நான் எதுவாக இருக்கின்றேனோ அதாகவே இருக்கின்றேன் என்பதுதான் அர்த்தம். Now I know it's going to be difficult and I'm going to give a tough time to our brother. அது ஒருவேளை அந்த வார்த்தைகளை நாம் மொழியாக்கம் செய்கின்ற பொழுது சற்று வித்தியாசமாக ஒருவேளை ஏற்படக்கூடும். Let the Lord give you grace, brother. Thank you. Yeah. So what I wanted to say over here is that I claim my name because a name is given to me. ஒரு நாமம் அல்லது ஒரு பெயர் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற காரணத்தினாலே அந்த பெயரை நான் உரிமையாக நான் பயன்படுத்துகிறேன் என்று சொல்கிறார். But God has a problem. ஆனால் தேவனுக்கு ஒரு பிரச்சனை உண்டு. God has no beginning and nobody gave him a beginning and hence there was no one to give him a name. தேவனுக்கு துவக்கம் என்பதல்ல, அதே நேரத்தில் ஒருவரும் அவருக்கு துவக்கத்தையும் கொடுக்கவில்லை, அது போலவே ஒருவரும் அவருக்கு பெயர் சூட்டவும் இல்லை. So my parents gave me a name without my consent and I already know my name by the time I understood what's my name. ஆகவே என்னுடைய பெற்றோர்கள் என்னிடத்தில் எந்த விதமான ஆலோசனையுமே செய்யாமல் என்னுடைய பெயரை அவர்கள் சூட்டினார்கள். பின்பதாக நான் வளர்ந்து வரும் நேரத்தில் என்னுடைய பெயர் என்ன என்பதை அறிந்து கொண்டேன். But we know that God is a God who earns his name. Who earns his name? Earns his name. ஆனால் தேவனை பொறுத்தமட்டிலே பார்க்கின்ற பொழுது தேவன் தன்னுடைய பெயரில் தன்னுடைய நாமத்தை அவர் தாமே பெற்றுக்கொள்கிறவராக அல்லது சம்பாதிக்கிறவராக இருக்கின்றார்.
Now here the names which we give to our children got nothing to do with their character or position or ability. இன்றைக்கு நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு சூட்டக்கூடிய பெயர்களை பார்க்கின்ற பொழுது அது அவருடைய குணாதிசயத்தை பொறுத்தமட்டிலோ அல்லது அவருடைய தன்மைகளை பொறுத்தமட்டிலோ சூட்டுவதில்லை. For example, Bhupati I think means Pati of Bhu means the honor of the land or honor of the earth. பூபதி என்று சொல்கின்ற பொழுது அதனுடைய அர்த்தம் அந்த பூமியினுடைய சொந்தக்காரர் என்றுதான் அர்த்தம் பெறுகிறது. Yeah, பூமியுடைய பதி. It can even mean God. என்று அர்த்தமாகின்றது. It can even mean God. அது ஒருவேளை கடவுள் என்றும் கூட அர்த்தம் பெறலாம். Because he is the pati or he is the master and owner of the whole earth. முழு பூமிக்கும் அவர் எஜமான் அல்லது அது கடவுள் என்றும் அர்த்தம் பெறக்கூடியதாக இருக்கின்றது. And we know such names got nothing to do with our character. ஆக இப்படிப்பட்ட பெயர்களை பார்க்கின்ற பொழுது நம்முடைய குணாதிசயத்திற்கும் இந்த பெயருக்கும் எந்த ஒரு சம்பந்தம் இல்லாதது போல் தோன்றும். I don't know whether Bhupati owns any land or not, but what I mean, I hope you understand. ஆகவே பூபதி அவருக்கு சொந்தமா நிலம் இருக்கிறதா என்று தெரியவில்லை, ஆனாலும் உங்களுக்கு அது விஷயம் புரிகிறது என்று நம்புகிறேன். So what I wanted to say is that God is saying, when I claim something, if you don't understand, what is the use of claiming it? ஆகவே தேவன் சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால், நான் எதையாவது ஒன்றை உரிமை சொல்லாக நான் பயன்படுத்தும் நேரத்தில் அதனை எதற்காக பயன்படுத்துகிறேன் என்பதை நீங்கள் புரியாவிட்டால் சொன்னதனுடைய பயன் என்ன என்று கேட்கிறார். So I want you to know me, and by knowing me you say who I am. ஆகவே நீங்கள் என்னை யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அறிந்து கொள்வதன் மூலமாக நான் யார் என்பதை நீங்கள் சொல்ல வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். I am that I am. I know who I am, and whatever I am. இருக்கிறவராகவே இருக்கிறேன், நான் யார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன், நான் இருக்கிற வண்ணமாகவே இருக்கிறேன் என்றும் சொல்கிறார். But you, when you ask who I am, ஆனால் I reveal myself, then you will acknowledge who I am. Then it has meaning. ஆகவே நீங்கள் என்னை பார்த்து நீர் யார் என்று கேட்கின்ற வேளையிலே, அப்பொழுது நான் என்னை உங்களுக்கு வெளிப்படுத்தும் பொழுது அதன் மூலமாய் நீங்கள் என்னை அறிந்து கொள்ளவும் அதே போல என்னை அழைக்கவும் முடியும் என்று சொல்கிறார். Hope you understood what I mean. நான் சொல்லுகின்றதனுடைய அர்த்தம் உங்களுக்கு புரிகிறது என்று நம்புகிறேன். Now when Jesus Christ says I am the light, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நானே ஒளி என்று சொல்லும் பொழுது, when Jesus Christ says I am the true bread, நானே ஜீவ அப்பம் அல்லது மெய்யான அப்பம் என்று சொல்லும் பொழுது, we have experienced these claims. It's not just knowledge. இப்படிப்பட்ட உரிமை குரல்களை நாம் அறிந்தவர்களாக இருக்கின்றோம். அது வெறும் அறிவு மட்டுமல்ல. We have tasted it. இதை நாம் அனுபவித்து ருசித்திருக்கின்றோம். And so we can understand his claims. இதன் மூலமாக அவருடைய உரிமை வார்த்தைகளை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. In John's gospel we have 7 I ams. யோவான் சுவிசேஷத்திலே 7 முறை அவர் நான் என்று சொல்கின்ற அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். But in Exodus we have only I am. ஆனால் யாத்ராகமத்திலே ஒரு முறை மட்டுமே I am என்ற வார்த்தை வருகின்றதை பார்க்க முடியும். No, I did not say one I am. I said only I am. Means he did not say I am bread, I am word, I am life, like that. இங்கே யாத்ராக புத்தகத்திலே நான் அப்பம் அல்லது நான் ஒளி என்று சொல்லப்படாமல் நான் தான் என்ற வார்த்தை மட்டுமே இங்கே சொல்லப்படுகின்றது. Yeah, he did not say I am bread because these people does not know what is the meaning of it. நான் அப்பம் என்று ஆண்டவர் இங்கே சொல்லவில்லை. ஏனென்றால் இந்த ஜனங்களுக்கு அப்படி சொல்லும் பொழுது அதனை அவர்களுக்கு தெரியாது, அதனுடைய விஷயம் புரியாது. But after 40 years of feeding the manna, then God can say I am the bread. ஆனால் 40 ஆண்டு காலமாக தேவன் அவர்களை மன்னாவினால் போஷித்ததின் பின்பதாக நான் அவர்களுக்கு அப்பமாக இருக்கிறேன் என்று சொன்னால் புரிந்து கொள்வார்கள். And then God can further claim and say, man not only lives by bread, but by every word which comes out of the mouth of God. இதன் பின்பதாக கூட மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, மாறாக தேவனுடைய வாயிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லும் பொழுது நிச்சயமாக அந்த ஜனங்கள் புரிந்து கொள்வார்கள்.
And then Jesus Christ can say, I am not only the bread, I am the true bread. அதன் பின்பதாக ஆண்டவர் நானே அப்பம் என்று சொல்வது மட்டுமல்லாமல் நானே மெய்யான அப்பம் என்று சொல்லும் பொழுதும் புரிந்து கொள்வார்கள். Before this, as they were slaves, if God will go and say to them, I am the bread, they will say, what kind of God is this? இதற்கு முன்பதாக நான் அந்த அடிமைகளாக இருந்த அந்த ஜனங்களிடம் சென்று நானே அப்பம் என்று சொன்னால் இது எப்படிப்பட்ட கடவுள் என்று சொல்லி அவர்கள் புரிந்து கொள்ள முடியாமல் போய்விடும். So they have to experience God to understand the names of God. ஆகவே தேவனுடைய நாமங்களை அவர்கள் அனுபவிக்கின்ற வேளையிலே அவர்கள் தேவன் யார் என்பதை புரிந்து கொள்ள முடியும். So these are the ways of God revealing himself. ஆகவே இந்த குறிப்பிட்ட வகையிலே தேவன் தம்மை ஜனங்களுக்கு வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். So the first thing God said is that whatever I am, I am. முதலாவதாக ஆண்டவர் சொல்லும் பொழுது நான் யாராக இருக்கிறேனோ அதுவாகவே இருக்கிறேன் என்று சொல்கிறார். Second thing what he would say is that whatever I am, it's not appearance, it's not pretense, it is what it is. அது இருக்கிறவராகவே என்று சொல்லப்படும் நேரத்தில் இரண்டாவது குறிப்பாக நாம் பார்க்கின்ற பொழுது அது ஒரு தோற்றம் அல்ல, அல்லது ஒரு ஏதோ ஒரு நிலைமையிலே ஒரு பாசாங்கு போல் அல்ல, மாறாக அவர் இருக்கிற வண்ணமாகவே இருக்கிறது என்பது அர்த்தமாகிறது. I am what I am will be revealed throughout my life, throughout the history of Israel, and then you will understand. இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லப்படும் நேரத்திலே அந்த வாழ்க்கை முழுவதுமாக இஸ்ரவேல் ஜனத்தினுடைய வாழ்க்கை முழுவதுமாக அவர் வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். அப்பொழுது புரிய வரும். I am is best experienced than understood intellectually. இங்கே நான் தான் என்று சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை நாம் அறிவுபூர்வமாக புரிந்து கொள்வதை காட்டிலும் அனுபவ ரீதியாக அறிந்து கொள்வது மிகச் சிறந்ததாக இருக்கும். I am what I am is an assignment given to you. இங்கே இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்வது உங்களுக்கு ஒரு வீட்டு பாடமாக நான் உங்களுக்கு தருகிறேன். No. Not my assignment given to you, but God's assignment given to Israel. தேவன் தாமே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர்கள் கற்றுக்கொள்ளும்படியாக அதனை புரிந்து கொள்ளும்படியாக கொடுத்த ஒரு அசைன்மென்ட்டாக இருக்கின்றது. And then one by one people gave names to God. Ebenezer, Emmanuel, these names were given by man to God. அதன் பின்பதாக ஒவ்வொரு நிலைமையிலே மனுஷன் தேவனுக்கு அவன் பெயர்களை சூட்டக்கூடியவனாக இருக்கிறான். எபெனேசர் என்றும் இம்மானுவேல் என்றும் அவன் பெயர் சூட்டக்கூடியவனாக இருக்கிறான். It was Abraham who experienced God and said Jehovah Jireh. இங்கே ஆபிரகாம் தேவனை அனுபவித்ததன் பின்பதாக யெகோவா ஈரே என்று சொல்லி அவருக்கு நாமம் சூட்டுகிறதை பார்க்கிறோம். Now I want to ask a question to you. இப்பொழுது உங்களிடத்தில் ஒரு கேள்வி நான் கேட்க விரும்புகிறேன். Who was the first who gave a name to our loving living Lord? I mean, God Jehovah. நம்மை நேசிக்கின்ற ஜீவனுள்ள ஆண்டவருக்கு முதலாவதாக பெயரிட்ட நபர் யார்? The first person to give a name to God. முதலாவதாக தேவனுக்கு அல்லது ஆண்டவருக்கு பெயரிட்ட நபர் யார்? ஏவாள். Are you saying Abel, brother? No, Eve. Eve. No. Eve was not the person who gave God a name. Is that Hagar? Yeah, I would put it like this. It was a woman. அது ஒரு பெண்மணி. She was a slave. அவள் ஒரு அடிமை பெண். She was pregnant. அவள் கருத்தரித்திருந்தார்கள். She was running away from her master and mistress. தன் எஜமானிடமிருந்தும் எஜமாட்டியிடமிருந்தும் அவள் ஓடுகிறாள். She thought she can hide. அவள் தன்னை மறைத்துக் கொள்ள முடியும் என்று நினைத்தாள். But she found that God sees. ஆனால் அவள் கண்டறிந்தது என்னவென்றால் தேவன் காண்கிறார் என்பதை கண்டறிந்தாள். God sees her even in the wilderness. தேவன் வனாந்தரத்திலும் கூட தன்னை காண்கிறார் என்பதை அவள் அறிந்து கொண்டாள்.
So she experienced God and gave God his first name, Ber Lahai Roi. ஆகவே தேவனை அவள் அறிந்து கொண்டவளாக அனுபவித்தவளாக முதலாவதாக இருக்கின்ற நாமத்தை ஆண்டவருக்கு சூட்டுகிறாள். அந்த நாமம் தான் பெல் லஹாரோய் என்பதாகும். You know, we call many names of God. நாம் தேவனுடைய அநேக நாமங்களை சொல்கிறோம். But do we know the meaning of those names? அந்த நாமங்களினுடைய அர்த்தம் என்னவென்று நமக்கு தெரியுமா? But knowing the meaning is not sufficient. Have you experienced those names? அதனுடைய அந்த நாமத்தினுடைய அர்த்தத்தை அறிந்து கொள்வது மட்டும் போதாது, அந்த நாமத்திற்குரியதாக இருக்கின்றவற்றை அனுபவித்திருப்பது மிக உன்னதமாகும். If you have experienced God by that name, அந்த குறிப்பிட்ட நாமத்தின் மூலமாக ஆண்டவரை நீங்கள் அனுபவித்தவர்களாக இருப்பீர்கள் என்றால், then only you are right, you have the right to call him with that name. அப்பொழுது மட்டும்தான் அந்த நாமத்தை நீங்கள் உச்சரித்து ஆண்டவரை அழைப்பதற்கு தகுதி பெறுகிறீர்கள். And even we, the way we introduce each other is like that. நாமும் கூட ஒருவரையொருவர் அறிமுகப்படுத்தும் பொழுதும் இவனமாய் சொல்வதுண்டு. Okay, now think that I am coming to Coimbatore. நான் கோவைக்கு வருகிறேன் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். And one of you, for example, brother Jomon. ஒரு எடுத்துக்காட்டாக சகோதரன் ஜோமோன். Now I don't know who Jomon brother is. சகோதரன் ஜோமோன் யாருன்னு எனக்கு தெரியாது. I might have seen his face in the Zoom, but have not noticed or don't remember his name, his face or his name. ஒருவேளை அவருடைய முகத்தை நான் ஜூம்ல பார்த்திருக்கலாம், ஆனால் அவருடைய முகத்தை எப்படி இருக்கிறது என்று சொல்லி எனக்கு ஞாபகம் இல்லை. So when I come to Coimbatore and if Jomon happens to meet me in the railway station or airport anywhere, நான் கோவைக்கு வருகின்ற பொழுது என்னை ஜோமோன் ரயில் நிலையத்திலேயோ அல்லது விமான நிலையத்திலேயோ என்னை பார்க்கின்ற பொழுது, and he will come and say to me, brother, do you know me? அப்பொழுது சகோதரன் வந்து என்னிடத்திலே, சகோதரனே என்னை உங்களுக்கு என்னை அறிகிறீர்களா என்று கேட்பார். And obviously I would say, brother, I am afraid I don't know, I don't remember, will you help me to recollect? அப்பொழுது நான் சொல்லுவேன், எனக்கு உங்களுக்கு தெரியல, நீங்க உங்களுக்கு கொஞ்சம் ஞாபகப்படுத்திக் கொள்வீர்களா என்று சொல்லி கேட்பேன். How will he introduce himself? அப்பொழுது எப்படியாக அவர் தன்னை எனக்கு அறிமுகம் செய்வார்? Will he say I am an Indian citizen? Will he say? Will he say I am an Indian citizen? நான் ஒரு இந்திய பிரஜை என்று சொல்லி அவர் சொல்வாரா? Will he say I am the son of my father and the husband of my wife? அப்பொழுது என்னுடைய தகப்பனுடைய மகன் என்றும் மனைவியினுடைய புருஷன் என்றும் அவர் சொல்வாரா? No, he will find a point where we both have met. For example, he would say, brother, you took Zoom meetings for our assembly and I was one of the members listening to you. ஆகவே இருவரும் சந்தித்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை அவர் எடுத்து சொல்லக்கூடியவராக இருப்பார். சகோதரனே, நீங்கள் ஜூம் மீட்டிங்கிலே எங்கள் சபையில் நடத்தின பொழுது நீங்கள் அதில் செய்தி கொடுத்தீர்கள் என்று குறிப்பிடுவார். So in the same way, when God comes to you and when you comes to God, there should be a point where you both experienced each other to address each other. ஆகவே தேவன் உங்களை சந்திக்கின்ற பொழுதும் நீங்கள் ஆண்டவரண்டை வருகின்ற நேரத்தில் இருவரும் சந்தித்த அல்லது அறிமுகமாக இருக்கின்ற ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை அங்கே சொல்லி இருவரும் புரிந்து கொள்ளும்படியாக செய்கின்றார். And that is why the Lord is saying, many will call me Lord, Lord, but to most of them I will have to say, I have never known you. அது நிமித்தமாகத்தான் ஆண்டவர் சொல்லும் பொழுது அநேகர் என்னை ஆண்டவரே ஆண்டவர் என்று சொல்லி அழைக்கிறார்கள், ஆனால் அநேகரையும் பார்த்து நான் அவர்களை அறியேன் என்று சொல்லக்கூடிய நிலைமை ஏற்படும் என்கிறார். Dear brethren, if there is anybody in this assembly who have not experienced the Lord or not even know what is it to experience God, I am afraid about your salvation. அருமையான சகோதரர்களே, இந்த குறிப்பிட்ட இந்த நம்முடைய இந்த திருச்சபையிலே ஆண்டவரை இன்னும் அனுபவியாத யாராவது இருப்பீர்கள் என்று சொன்னால், அல்லது தனிப்பட்ட முறையில் தங்களுடைய வாழ்க்கையிலே அவர் யாராக இருக்கிறார் என்பதை அனுபவியாமல் இருப்பீர்கள் என்று சொன்னால், உங்களுடைய ரட்சிப்பை பற்றி நான் அதிகமாய் பயப்படுகின்றேன். The proof of having unsaved brethren in the assembly is when the Lord says, many will say on that day, oh Lord, but I would say, I have never known you.
சபைகளிலே ரட்சிக்கப்பட்டவர்கள் ரட்சிக்கப்படாதவர்கள் இருந்ததனுடைய நிரூபணமாக ஆண்டவர் இங்கே சொல்லும் பொழுது அந்த நாளிலே அநேகர் என்னை பார்த்து ஆண்டவரே ஆண்டவரே என்று சொன்னோமே என்று சொல்வார்கள், ஆனால் அவர்களை பார்த்து நான் உங்களை அறியேன் என்று ஆண்டவர் சொல்லக்கூடியவராக இருப்பார். Bible very clearly says you can never ever know God without his grace, without his knowledge, without his permission. தேவனுடைய கிருபையின்றி அல்லது தேவனுடைய அனுமதியின்றி நாம் ஒருபோதும் தேவனை அறிந்து கொள்ள இயலாது என்பதை பற்றியும் வேத புத்தகம் நமக்கு மிக தெளிவாய் எடுத்து காண்பிக்கிறது. You cannot know him without personally encountering him. தனிப்பட்ட முறையிலே நீங்கள் அவரை சந்திக்காவிட்டால் ஒழிய நிச்சயமாய் நீங்கள் அவரை அறிந்து கொள்ள முடியாது. Every person saved has a private individual relationship with God. ரட்சிக்கப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு நபரும் தனிப்பட்ட முறையிலே ஆண்டவரோட கூட ஒரு தனிப்பட்ட நெருக்கமான உறவை பெற்றிருக்கிறார்கள். There is no collective, corporate, wholesale salvation. ரட்சிப்பு என்கின்ற விஷயத்திலே ஒரு கூட்டமாக அல்லது ஒரு கூடுகையாக அல்லது அநேகரும் சேர்ந்து திரளாக செய்யப்படுகின்ற ஒரு விஷயம் அல்ல. You can sing as a choir, but you cannot be saved as a group. நீங்க குழுவாக சேர்ந்து பாடல் பாடலாமே ஒழிய குழுவாக சேர்ந்து ரட்சிக்கப்பட முடியாது. You know, even in aeroplanes you have group reservations, but in heaven there is no such thing. நீங்க விமானத்திலும் கூட ஒன்னா சேர்ந்து நீங்கள் குழுவாக நீங்கள் பதிவு செய்யலாம். ஆனால் ரட்சிப்பை பொறுத்தமட்டிலே பரலோகத்திலே இப்படி குழுவாக சேர்ந்து பதிவேடு செய்ய முடியாது. And once you know the Lord, ஆண்டவரை நீங்கள் ஒருமுறை அறிந்து கொண்டிருப்பீர்களானால், once you know the Lord as Lord, ஒருமுறை நீங்கள் ஆண்டவரை ஆண்டவராக அறிந்து கொண்டிருப்பீர்களானால், then the assignment is to know him further in different facets of his personality. அதன் பின்பு அவருடைய ஆழ்த்தன்மையிலே இருக்கக்கூடிய பன்முகங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது உங்களுடைய கடமையாகின்றது. Moses has known God in many facets. மோசே ஆண்டவரை பல பன்முகங்களை பற்றி அறிந்து வைத்தவனாக இருந்தான். None of us have known God equally. We all have different levels of knowing God. நம்மிலே அநேகரும் தேவனை பற்றி அறிந்து கொள்கின்ற விதத்திலே எல்லாரும் சமம் அல்ல, பல்வேறு விதங்களிலே பல்வேறு நிலைகளிலே ஆண்டவரை அறிந்து வைத்திருக்கின்றோம். The more you know him, the more you have gained him. அதிகமாய் நீங்கள் அவரை அறிந்து கொள்ளும் பொழுது அதிகமாய் நீங்கள் அவரை ஆதாயப்படுத்தி உங்களுடையதாக்கினீர்கள் என்று அர்த்தமாகிறது. You know, Jacob would have earned more of God than his predecessors. யாக்கோபு தனக்கு முன் இருந்தவர்களை காட்டிலும் அதிகமாக தேவனை அறிந்து கொண்டவனாக ஆதாயப்படுத்தினவனாக இருந்திருப்பான். And so he would say, bless me. He would ask his name. He would find the house of God. Then he would find the God of the house of God. And he would call God various names. Jacob has known the Lord much. இங்கே யாக்கோபு அதிநிமித்தமாகத்தான் ஆண்டவரை அளவற்ற முறையில் அறிந்தவனாக இருந்து கொண்டு தேவனுடைய வீட்டை அறிந்திருக்கின்றான். அதே போல தேவனுடைய வீட்டின் ஆண்டவரை அறிந்தவனாக இருக்கிறான். தேவனுடைய நாமம் என்னவென்று சொல்கிறான். பின்பதாக பல நிலைமைகளிலே ஆண்டவருடைய பெயர்களை அவன் சொல்கிறதை பார்க்க முடியும். Jacob could even prophesy about Jesus Christ as he was blessing his children. யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கின்ற வேளையிலே அங்கே ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை பற்றியும் ஒரு தீர்க்க தரிசனத்தையும் உரைக்கின்றதை பார்க்க முடியும். I believe he wrestled with the angel because he recognized who the angel was, and that's how he wrestled with the angel. யாக்கோபு அந்த தூதனோட கூட போராடினான் என்று சொல்லி வாசிக்கின்றோம். அந்த போராடினான் என்றும் பொழுது அந்த தூதன் யாராக இருந்தான் என்பதை இவன் அடையாளம் கண்டு கொண்டதனாலே அறிந்தது நிமித்தமாகத்தான் போராடினான் என்பதை பார்க்க முடியும். Jacob is so cunning that even we have failed to understand him as a spiritual man. யாக்கோபு நல்ல ஒரு ஏமாற்றக்கூடிய தந்திரசாலியாக இருந்தான். அது நிமித்தமாக அவன் உண்மையாகவே ஆவிக்குரிய மனுஷனா என்பதை பற்றி நாம் கண்டறிய கடினப்பட்டோம். I want to let you know, God never called him a deceiver. It was Esau who called him a deceiver. So I think we should also be careful when we address Jacob, one of the forefathers
of Israel. ஆகவே யாக்கோபை குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் யாக்கோபை ஏமாற்றுக்காரன் என்றோ வஞ்சகன் என்றோ சொல்லவில்லை. மாறாக ஏசா யாக்கோபை சொல்லும் பொழுது வஞ்சகன் என்று சொன்னான். ஆகவே நாமும் கூட யாக்கோபை குறித்து சொல்லும் பொழுது இஸ்ரவேலின் கோத்திர பிதாக்களில் ஒருவராக இருக்கின்ற அவரை சுட்டி காண்பிக்கும் பொழுது வஞ்சகன் என்று சொல்லாதிருக்கும்படி கவனமாக இருப்போம். This also could be a good assignment to find out whether God called Jacob as a deceiver ever. ஆகவே இது உங்களுக்கு ஒரு வீட்டு பாடமாக இருக்கட்டும். யாக்கோபை எப்பொழுதாவது ஒரு முறை ஆண்டவர் அவனை வஞ்சகன் என்று சொல்லி அழைத்திருக்கிறாரா என்று நீங்கள் பாருங்கள். Many have testified, brother, after listening to your class, we are encouraged to read the Bible again. அநேகர் உற்சாகப்படுத்தி சொன்ன விஷயம் என்னவென்றால், உங்களுடைய செய்தி கேட்டதன் பின்பதாக வேத வசனத்தை மறுபடியும் ஆழமாய் வாசிப்பதற்கு எங்களுக்கு உற்சாகப்படுத்தினது என்று சொல்லி சொன்னார்கள். Have you ever read a portion where Satan or the evil spirits appeared to any? ஏதாவது ஒரு குறிப்பிட்ட வேத பகுதியிலே அசுத்த ஆவியோ அல்லது சாத்தான் தரிசனமானான் அல்லது பிரத்யட்சமானான் என்று ஏதாவது பகுதியிலே வாசிக்கின்றீர்களாம்? And if you find something, please let us know. அப்படி ஏதாவது நீங்கள் கண்டறிந்தால் தயவாக எங்களுக்கு சொல்லுங்க. There are many such interesting things, and when you find out the reasons why, you will be surprised to see how God has protected us. அப்படிப்பட்ட அநேக சிறப்பம்சங்கள் இருக்கின்றது. ஆகவே இதெல்லாம் நீங்கள் படித்து ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது தேவன் எவ்வளமாய் நம்மை பாதுகாக்கிறார் என்பதை அளவற்ற முறையில் நாம் அனுபவிக்க முடியும். Now we were considering the I am. My time is up, but I just want to say one more thing. It is much longer. I just want to say one more thing. When God says I am, he is not only the provider of what he says, but he becomes the provision. இங்கே நாம் பார்க்கின்ற நேரத்திலே நான் தான் என்று ஆண்டவர் தன்னை பற்றி அவர் சொல்கின்ற பொழுது தேவன் அங்கே கொடை அளிப்பவராக மட்டுமில்லாமல் அவரே போஷிப்பவராகவும் இருக்கின்றார். For example, he did not say I will give you bread. He said I am the bread. அவர் சொல்லும் பொழுது நான் அப்பம் தருகிறேன் என்று சொல்லவில்லை, மாறாக நானே அப்பம் என்று அவர் சொல்கிறார். He did not say I will show you light. He said I am the light. அவர் உங்களுக்கு ஒளியை காண்பிக்கிறேன் என்று சொல்லவில்லை, நானே ஒளி என்று சொன்னார். He did not say I will show you the way. He said I am the way. நான் உங்களுக்கு பாதையை காண்பிக்கிறேன் என்று சொல்லவில்லை, மாறாக நானே வழி என்று சொன்னார். He did not find a truth. He did not said I will say a truth. He said I am the truth. நான் சத்தியத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன், சத்தியத்தை நான் குறிப்பிடுகிறேன் என்று சொல்லவில்லை, நானே சத்தியம் என்று அவர் சொன்னார். You know, the claims of God are actually the introduction of his personality. தேவனுடைய உரிமை சொற்கள் என்று சொல்வது அவருடைய ஆழ்த்தன்மையினுடைய அறிமுகங்களாக இருக்கின்றது. So his names are not just names, his names are revelations. Or reversions. Revelation. ஆகவே தேவனுடைய நாமம் என்று சொல்வது அது வெறும் நாமங்கள் அல்ல, மாறாக வெளிப்பாடுகளாக இருக்கின்றது. Yeah, when he says I am the life and resurrection, it is not just his name, but it is his revelation. நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லும் பொழுது அது வெறும் பெயர் அல்லது நாமம் மட்டுமல்ல, மாறாக அது தன்னையே அவர் வெளிப்படுத்தி காண்பிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. I want you to go and find out all the claims of Jesus Christ and realize these abiding principles. ஆகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் எல்லா வெளிப்பாடுகளையும் நீங்கள் சென்று சிந்தித்து பார்த்து இங்கே சொல்லப்பட்டுள்ள இந்த கோட்பாடுகளுக்கு உட்பட்டு நீங்கள் சிந்திக்குமாறு கேட்கிறேன். One more assignment I can give you. ஒரு வீட்டு பாடத்தை உங்களுக்கு நான் தருகிறேன். That is, every revelation and names of God were actually our needs. ஒவ்வொரு தேவனுடைய வெளிப்பாடும் ஒவ்வொரு நாமங்கள் அல்லது பெயர்களுமே நம்முடைய தேவைகள் என்பதை அறிந்திருக்க வேண்டும். I was in darkness when he said I am the light. நானே ஒளி என்று அவர் சொல்லும் பொழுது நான் இருளிலே இருந்தேன். I was desperately thirsty when he said I am the living water. நானே ஜீவ தண்ணீர் என்று ஆண்டவர் சொல்லும் நேரத்திலே நான் தண்ணீருக்கென்று அதிக தாகமுடையவனாக இருந்தேன். I was knocking at every door when he said, excuse me, I am the door. நான் ஒவ்வொரு வாசல் அண்டையுமாக நான் கதவை தட்டி கொண்டிருக்கின்ற நேரத்திலே ஆண்டவர் பார்த்து, ஐயா நானே வாசல் என்று அவர் சொன்னார். I was following many shepherds, but he said I am the only good shepherd.
நான் பல மேய்ப்பர்களுக்கு பின்பதாக ஓடிக்கொண்டவனாக இருந்தேன், ஆனால் ஆண்டவர் சொல்லும் பொழுது நானே நல்ல மேய்ப்பனாக இருக்கிறேன் என்று சொன்னார். I want you to find out his claims, அவருடைய see உரிமை the revelation in it, and realize all those revelations, none was irrelevant. All of them were fully relevant to my desperate needs. ஆகவே அவருடைய உரிமை சொற்கள் ஒவ்வொன்றையாக நீங்கள் எடுத்து சிந்தித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் ஒரு உரிமை சொல்லும் கூட நமக்கு பொருத்தமற்றதாக நிச்சயமாக இல்லை. மாறாக என்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற அயராத ஒரு தேவையை அது பூர்த்தி செய்யக்கூடிய ஒன்றாகவே காணப்பட்டதாக இருந்தது. His revelations are our blessings. இந்த வெளிப்பாடுகள் நம்முடைய ஆசீர்வாதங்கள். If he reveals something, anything, it becomes for us a celebration of riches. ஏதோ ஒன்றையோ அல்லது எதையாவது ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கும் நேரத்தில் நமக்கு அது ஒரு ஆர்ப்பரிப்பும் கொண்டாட்டமான நேரமாக இருக்கும். The Lord bless you abundantly. Thank you very much for the translation, brother, and for the opportunity. தேவன் தாமே உங்களை அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. இந்த குறிப்பிட்ட தருணத்திற்காக எனது நன்றியை உங்களுக்கு நான் தெரிவிக்கின்றேன். ஆமென்.